Hello நண்பர்களே, இப்போ நம்ம மெட்ரோனிடசோல் ட்ரக்கை பற்றி பார்க்க போகிறோம். மெட்ரோனிடசோல் இட் மெயின்லி பிலாங்ஸ் டு த நைட்ரோஇமிடசோல் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ். நைட்ரோஇமிடசோல் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்டி அமீபிக் ட்ரக்ஸ்க்கு கீழே வருது. இட் எக்ஸிபிட்ஸ் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சைடல் ஆக்டிவிட்டி. சைடல் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா, அது வந்து மைக்ரோபியல் ஆர்கானிசத்தை டெஸ்ட்ராய் பண்ணிடும். இது எதுக்கெல்லாம் அகேன்ஸ்டாக ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏனரோபிக் ஆர்கானிசம்ஸ் அண்ட் மைக்ரோ ஏரோஃபிலிக் ஆர்கானிசம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆக்டிவாக இருக்கும். ஏன் வந்து ஏரோபிக் அகேன்ஸ்டாக ஆக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். Organisms like Clostridium perfringens, Clostridium difficile, Giardia lamblia, Helicobacter pylori, Entamoeba histolytica, Trichomonas vaginalis இதெல்லாம் காஸ் பண்ணுற டிசீசஸ்க்கு எகெயின்ஸ்டாக நம்ம இந்த ட்ரக்கை கொடுக்கலாம். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம மெட்ரோனிடசோல் ட்ரக் கொடுத்த உடனே அது வந்து மைக்ரோபியல் செல்லுக்குள்ளே டிஃப்யூஷன் வழியாக என்ட்ரு ஆகும். டிஃப்யூஷன் வழியாக என்ட்ரு ஆனதுக்கப்புறம் மெட்ரோனிடசோல் ட்ரக்கில் ஒரு நைட்ரோ குரூப் இருக்கும். அந்த நைட்ரோ குரூப் வந்து இட் வில் பி கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு ஹைலி ரியாக்டிவ் நைட்ரோ ரேடிக்கல் வித் ஹெல்ப் ஆஃப் ரிடாக்ஸ் ப்ரோட்டீன்ஸ். அந்த ரிடாக்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மைக்ரோபியல் செல்லுக்குள்ளேயே இருக்கும். இப்போ இந்த ப்ரொடியூஸ் ஆன ஹைலி ரியாக்டிவ் நைட்ரோ ரேடிக்கல் வந்து தான் வந்து சைட்டோடாக்சிசிட்டியை எக்ஸிபிட் பண்ணும். எப்படி எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, இட் டெஸ்ட்ராய்ஸ் த மைக்ரோபியல் டிஎன்ஏ அண்ட் காசஸ் த டெத் ஆஃப் த ஆர்கானிசம். இப்போ இந்த ப்ரொடியூஸ் ஆன நைட்ரோ ரேடிக்கல் வந்து இட் வில் ஆக்ட் ஆஸ் அன் எலக்ட்ரான் சிங்க். நார்மலாக இருக்க எலக்ட்ரான் அக்செப்டார்ஸ் கூட போய் சண்டை போட்டு அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இது வாங்கி வச்சுக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, பைருவேட் ஃபெரிடாக்சின் ஆக்சிடோரிடக்டேஸ் என்சைம் பாத்வே. பைருவேட் ஃபெரிடாக்சின் ஆக்சிடோரிடக்டேஸ் என்சைம் பாத்வே. இந்த பாத்வே எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பைருவேட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் நடக்குது. இதில் ப்ரொடியூஸ் ஆன எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நைட்ரோ ரேடிக்கல் அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போது இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, த எனர்ஜி மெட்டபாலிசம் ஆஃப் த ஆனரோப்ஸ் விச் ஹேவ் நோ மைட்டோகாண்ட்ரியா இஸ் தஸ் டிஸ்டர்ப்டு. எதனால் ஏரோபிக்கில் நடக்காது இந்த ரியாக்ஷன்லாம் அப்படின்னு சொன்னோன்னா, ஏரோபிக் ரியாக்ஷன் ஸ்லோஸ் டவுன் த ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரோ ரேடிக்கல். நைட்ரோ ரேடிக்கல் ஃபார்ம் ஆனால் எலக்ட்ரான்ஸே வாங்க முடியும். அந்த நைட்ரோ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகிற ப்ரொசீஜரையே இது ஸ்லோ டவுன் பண்ணிடும். இன் அடிஷன், ஆக்சிஜன் கம்பீட்ஸ் வித் நைட்ரோ ரேடிக்கல் ஃபார் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஜென்ரேட்டட் டியூரிங் த மெட்டபாலிசம். இதோட ஃபார்மகோகைனெடிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓரல், ஐவி, டாபிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மூணாவும் அவைலபிளாக இருக்குது. இதோட T-half என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 8 hours. இது வந்து லிவரில் டிகிரேட் ஆகி ரீனல் வழியாக எக்ஸ்க்ரீஷன் ஆகிடும். ரீனல் எக்ஸ்க்ரீஷன் ஃபாலோ ஆகி யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகிடும். கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் யாருக்கெல்லாம் நம்ம இந்த ட்ரக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு, பிளட் டிஸ்கேரியாசிஸ் இருக்கவங்களுக்கு, அப்புறம் டியூரிங் த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னென்சி. மெட்ரோனிடசோலோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாசியா, வாமிட்டிங், மெட்டாலிக் டேஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சைடு எஃபெக்ட். அப்புறம் டியூரிங் ப்ரொலாங்டு யூஸ் அப்போ லாங் டர்மாக நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த ட்ரக் அட்மினிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்போ சீரியஸ் வர வாய்ப்பு இருக்குது. இன் அடிஷன் வி கேன் எக்ஸ்பெக்ட் பெரிஃபரல் நியூரோபதி. எந்தெந்த கேசஸ்லாம் நம்ம இந்த ட்ரக் யூஸ் பண்ணலாம், இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அமீபியாசிஸ், ஜியார்டியாசிஸ் which is caused by Giardia lamblia, Trichomonas vaginalis, anaerobic bacterial infections and pseudomembranous enterocolitis which is caused by Clostridium difficile. Thank you.